இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூரி இருக்கான்ல, இவனை சுடும்போது நான் பாட்டுக்கு சுட்டுட்டு இருப்பேன், அவன் பாட்டுக்கு உப்பி அழகாக வருவான். பக்கத்தில் யாராச்சும் வந்து நின்றாங்க, அவ்வளோதான் சதி பண்ணிடுவான். ஒரு பூரி கூட உப்பாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா இனிமேல் நடக்காது. இனிமேல் நம்ம சுடுற பூரி நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்கும். ஸ்க்ரீனில் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், பக்காவாக வரும். கோதுமை மாவு, ரவா, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா திக்கான டோவாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட திக்காக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் சின்ன சின்ன பூரியாக சுட போகிறங்கிறதுனால சின்ன சின்ன உருண்டையாக எடுத்திருக்கேன். எனக்கு வந்து சப்பாத்தியோ பூரியோ எது தேய்ச்சாலும் ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்லாம் வராது. அதனால் ஒரு சில நேரத்துக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுத்துப்பேன். நீங்கள் கையாட்டி தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு இந்த பக்கம் ஒரு 5-6 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 5-6 செகண்ட் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு பூரி கூட தப்பிக்கவே முடியாது. நம்மள்டேருந்து எல்லா பூரியும் பர்ஃபெக்டாக உப்பி வருவான். நீங்கள் கையை வச்சு அமுக்கிற வரைக்கும் அவன் அப்படியே தான் இருப்பான். தேங்க்யூ.